அசாம் ரைஃபிள்லேருந்து வந்திருக்கக்கூடிய ட்ரேட்ஸ்மேன் அண்ட் டெக்னிக்கல் ரெக்ரூட்மெண்ட்டை வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓரளவு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து 10th +2 டிப்ளமோ டிகிரி நீங்கள் எது படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கான ட்ரைனிங்கில் இருக்கிற போதே வந்து பார்த்திங்கன்னா 35,000 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் 22/3/2025 வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு எப்படியெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்து ஃபஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட இப்போ பார்த்துருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கை நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணவே போதும் டேரெக்டாக அதோடைய அஃபிஷியல் வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து ஓப்பன் ஆயிரும். இதில் வந்து நமக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாம் எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆன்லைன் போர்ட்டலுக்கு மேலே வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ரெக்ரூட்மெண்ட் C&D ரெக்ரூட்மெண்ட் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதில் கிளிக் பண்ணவே போதும் நமக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிரும். இதில் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இதில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன், அதாவது டெக்னிக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதுதான் இதுக்கான நோட்டிஃபிகேஷன். 22 மார்ச் 2025 வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் ஆன்லைனில் வந்து எப்போ இருந்தால் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 பிப்ரவரியிலேருந்து நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இதுக்கான என்னென்ன ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ண போகிறாங்க அப்படின்ற இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ்லேருந்து எல்லாமே வந்து டோட்டலாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன கேட்டகரியோ அந்த கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணுறதா அல்லது பண்ணக்கூடாதா அப்படின்றத பார்த்துக்கோங்க. இதில் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ட்ரேட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான வேக்கன்சி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேபிளேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. ட்ரேடில் வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் ட்ரேடுக்காகவும் அந்த 10th குவாலிஃபிகேஷன் ட்ரேடுக்காகவும் 2 விதமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷனோ அந்த குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி உங்களுடைய ட்ரேடை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கான ட்ரேடு சர்டிஃபிகேட் வந்து வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடு சர்டிஃபிகேட் வேணும்னு கேட்பாங்க, சிலருக்கு வந்து வேணாம்னு கேட்பாங்க. ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். நீங்கள் ஆன்லைனில் போர்ட்டலில் வந்த உடனே ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அண்ட் ட்ரேட்ஸ்மேனுக்கான அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிருக்கு இல்லைங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டைரெக்டாக வந்து அசாம் ரைஃபிள் டெக்னிக்கல் அண்ட் ட்ரேட்ஸ்மேன் ரெக்ரூட்மெண்ட் 2025 ரிலே ரெக்ரூட்மெண்ட் அப்படின்ட்டு சொல்லி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதோட ஷார்ட் லிஸ்ட் நோட்டிஃபிகேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஜெண்டர் வந்து மேல் அண்ட் ஃபீமேலானு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய டிஸ்ட்ரிக்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி உங்களுடைய ஸ்டேட்டை வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நீங்கள் எந்த ட்ரேடுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க அந்த ட்ரேடை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ட்ரேடு எல்லாமே செலக்ட் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும், உங்களுக்கான எஜுகேஷன் என்ன இருக்கணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும். நீங்கள் SC STயா OBCயா அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா EWSஆ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னு எஸ்ன்னா எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா நோன்னு கொடுத்துக்கோங்க. நீங்கள் அதர் கேட்டகரி, அதாவது அதர் ட்ரேடை நீங்கள் கொடுத்தாலும் உங்களுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் வந்து என்ன இருக்கணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிள் ரிக்குவயர்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரே உங்களுக்கு ஷோ பண்ணும். இந்த அப்ளிகேஷனில் வந்து எந்த குவாலிஃபிகேஷன் இருக்கோ அதுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்களோ அதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கொடுத்த உடனே உங்களுக்கான அப்ளிகேஷன், அதாவது ஆதார் கார்டோட நேமை வந்து கேட்டிருக்காங்க. ஆதார் கார்டோட நம்பரை வந்து கேட்டிருக்காங்க. நம்பரை வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நீங்கள் என்ட்ரி பண்ணணும். உங்களுக்கு மிடில் நேம் இருந்தால் எழுதுங்க, அப்படி இல்லைனா நீங்கள் லாஸ்ட் நேம் இருந்தாலும் எழுதுங்க. அண்ட் உங்களுடைய ஃபாதர் நேம் மிடில் நேம் இந்த மாதிரி நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க கொடுத்துருக்கிற ஏஜ் லிமிட்டில் வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிலிஜன் வந்து கேட்டிருக்காங்க. இந்த ஃபார்மேட்டில் தான் நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய ரிலிஜன் SCயா STயா OBCயா அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதிலே வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் உங்களுடைய ஃபோன் நம்பர், உங்களுடைய மெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி. ஒன்ஸ் என்ட்ரி பண்ணிட்டு உங்களுடைய கம்யூனிட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கம்யூனிட்டியை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களுடைய டோர் நம்பர், உங்களுடைய ஊர் பேரை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக்டை வந்து நீங்கள் இதிலே வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் உங்களுடைய என்ட்ரி பண்ணாவே போதும் உங்களுக்கான டிஸ்ட்ரிக்ட் வந்து சர்ச்சில் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டேட்டு வந்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர்மனண்ட் அட்ரஸ், டெம்பரவரி அட்ரஸ் ரெண்டுமே சேமா அப்படின்றதையும் கேட்டிருக்காங்க. ரெண்டுமே சேமாக இருந்தால் எஸ்ன்றதே நீங்கள் அதை கிளிக் பண்ணவே போதும், ரெண்டுமே சேமாக வந்து மாறிடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் தனியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து வேறு இடத்துல ஸ்டே பண்ணுறீங்க அப்படின்னா அதோடைய அட்ரஸும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம்.
நீங்கள் வந்து ஜென்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சியா எஸ்டியா ஓபிசியா அந்த உங்களுடைய கேஸ்ட் என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கேட்டிருக்காங்க. ஏன்னா உங்களுடைய கேஸ்டோட சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் அப்லோடு பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய கேஸ்டோட சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா 50 கேபிலேருந்து 80 கேபி வரைக்கும் நீங்கள் வந்து கேஸ்ட் சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். கேஸ்டோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்டு அடுத்தது எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன். உங்களுக்கான என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் நீங்கள் வந்து குவாலிஃபைடாக இருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்க. உங்களுடைய ஸ்டேட் போர்ட உங்களுடைய பாசிங் இயர் அண்ட் உங்களுடைய டோட்டல் மார்க், உங்களுடைய அடிஷ்னல் மார்க் எவ்வளோ அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து உங்களுடைய மார்க் ஷீட்டை பார்த்து நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அண்ட் 10th மட்டும் கிடையாது, நீங்கள் அடிஷ்னலாக வேறு ஏதாவது குவாலிஃபிகேஷனாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 10th முடிச்சுட்டு 12th முடிச்சுட்டு டிப்ளமோ இந்த மாதிரி நீங்கள் எது இருந்தாலும் உங்களுடைய பாசிங் இயர் டோட்டல் மார்க் எவ்வளோ அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் அட்டாச் வந்து பண்ணிக்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில பெனிஃபிட்ஸ் இருக்குது. 10th படித்தவங்களுக்கும் 10th படிச்சுட்டு அப்ளை பண்ணுறவங்களுக்கும் அண்ட் 10th +2 டிப்ளமோ அண்ட் +3 +4 அப்படி அப்ளை பண்ணுறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா என்ன டிஃப்ரெண்ட்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை தர்றதுக்கும் உங்களுக்கு வந்து நிறையவே வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதை படிச்சிருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதர் குவாலிஃபிகேஷன் கோர்ஸில், அதாவது ட்ரேடில் வந்து ஐடிஐ படிச்சிருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடு குவாலிஃபைடு சர்டிஃபிகேட் வந்து வச்சுருப்பாங்க. அந்த ட்ரேடு குவாலிஃபைடு சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் பாசிங் இயர் எப்போ அண்ட் உங்களுடைய எந்த போர்டில் வந்து படிச்சிங்க, உங்களுடைய மார்க் எவ்வளோ அப்படின்றத நீங்கள் குறிச்சிக்கோங்க. அண்ட் ரிசல்ட், அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அப்லோடிங் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஆன்லைனில் மூலியமாக தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து தரும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து எக்ஸாம் எழுதி ரிசல்ட் ஏதாவது வந்துச்சா அப்படின்றத கேட்டிருக்காங்க. அப்படி இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க. உங்களுடைய ஃபோட்டோ, உங்களுடைய 10th மார்க் ஷீட், உங்களுடைய ஐடென்டிட்டி சர்டிஃபிகேட், அதாவது ரெசிடென்ட் சர்டிஃபிகேட், இந்த மாதிரி நேட்டிவிட்டி கம்யூனிட்டி இந்த மாதிரி வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இவங்க கொடுத்துருக்கிற இந்த கேபிக்குள்ளே நீங்கள் அப்லோடு பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? மார்க் ஷீட், டாக்குமெண்ட் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 50 கேபிலேருந்து 30 கேபி வரைக்கும் நீங்கள் வந்து அப்லோடு வந்து படிக்கலாம். ஐடி ப்ரூஃப்கான வந்து பார்த்தீங்கன்னா 50 கேபிலேருந்து 80 கேபி வரைக்கும் அப்லோடு வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் எல்லாமே அப்லோடு வந்து பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் ஐடென்டிட்டி எல்லாமே நீங்கள் அப்லோடு பண்ணிவிட்டு இவங்க கொடுத்துருக்க சில ஸ்டம்ப் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கேட்டிருக்காங்க. டிக்ளரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக்டை வந்து கேட்டிருக்காங்க. அதை டிஸ்ட்ரிக்டை வந்து கொடுத்துட்டு இவங்க கொடுத்துருக்கிற இந்த கேப்சாவும் எல்லாம் வந்து ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ண எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா கரெக்ஷன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இதுக்கு யூசர் ஐடியும் கிடையாது அண்ட் பாஸ்வேர்டும் கிடையாது. இதுக்கு அப்ளை பண்ணுற போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷனோ, நீங்கள் என்ன எஜுகேஷன் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்லோடு வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட்டுன்னு கொடுத்தாவே போதும். சப்மிட்டுன்னு கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன எலிஜிபிலிட்டியாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ அண்ட் எடிட்டுன்னு இருக்கும். நீங்கள் இப்போவும் ஒன்றும் அவசரம் கிடையாது. நீங்கள் வந்து எடிட் பண்ணுறதா இருந்தாலும் எடிட்டை வந்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபைனல் சப்மிட் அப்படின்றத நீங்கள் கொடுத்தாவே போதும். ஃபைனல் வந்து சப்மிட் ஆகும். சப்மிட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ரிவ்யூ எல்லாமே உங்களுக்கு வந்து காட்டும். நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய பேமெண்ட், அதாவது அப்ளிகேஷன் ஃபீஸ் யாரெல்லாம் எலிஜிபிளாக இருக்கீங்களோ அந்த அப்ளிகேஷன் ஃபீஸை வந்து பே பண்ணுறதுக்கான போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகிரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலிமா தான் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து பே பண்ணி ஆகணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இதில் வந்து பார்த்திங்கன்னா QR கோடு மூலியமாகவோ, நெட் பேங்கிங் மூலியமாகவோ அல்லது ஸ்கேனிங் மூலியமாகவோ நீங்கள் வந்து அப்லோடு வந்து பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் நிறைய விதமான இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து நீங்கள் இது பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து கட் ஆயிரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வேறு வழியில் கூட நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஆனால் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய ட்ரேட் நேம் அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்கிற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளான டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்டிருப்பாங்க. இது எல்லாம் கொடுத்துட்டு உங்களுடைய ஸ்டேட் என்ன அப்படின்றத எல்லாமே கேட்டிருக்காங்க. இது ஒன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு நீங்கள் பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் வந்து பூரா வந்து சப்மிட் ஆகும். அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து சப்மிட் ஆகாது. என்ட்ரன்ஸ் உங்களுடைய பேர் எல்லாமே நீங்கள் என்ட்ரி பண்ணிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தாவே போதும். உங்களுக்கான நீங்கள் என்ன கேஸ்ட் என்ட்ரி பண்ணீங்களோ அந்த கேஸ்ட்டுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எலிஜிபிளாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இவ்வளோ வந்து நீங்கள் வந்து பே பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஃபீஸ் வந்து நீங்கள் வந்து பே வந்து பண்ணிக்கலாம். அண்டு ரிசிப்ட்டு, அப்ளிகேஷன் ரிசிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் வந்து அப்லோடு பண்ணுற மாதிரி இருக்கும்.
சரிங்களா. அப்ளிகேஷன் ரிசிப்ட் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு அப்ளிகேஷன் காட்டுறேன் இல்லைங்களா, அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அமௌண்ட்டை வந்து நீங்கள் கட்டிட்டு வந்து அதுக்கப்புறம் நீங்கள் இது பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஆன்லைனில் கூட நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் எல்லாம் பேமெண்ட்டு எல்லாமே முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து பார்த்தீங்கன்னா ரிசிப்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மெயில் ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஐடி வந்து வந்திருக்கும். அந்த ஐடியை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் நீங்கள் சூஸ் பண்ணிட்டு இவங்க கொடுத்துருக்கிற கேப்சா வந்து என்ட்ரி பண்ணிட்டு உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து நீங்கள் வந்து டவுன்லோடு வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சிலர் வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து கேட்டாங்க அசாம் ரைஃபிளோட டெக்னிக்கல் அண்ட் ட்ரேட்ஸ்மேனுக்கான ரெக்யூர்மெண்ட் வந்து எப்படி ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்றத நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ வரைக்கும் இன்னும் வந்து டைம் இருக்குது. மார்ச் 22 வரைக்கும் உங்களுக்கு டைம் வந்து இருக்குது. நீங்கள் அன்றைக்கி வரைக்கும் கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ கைஸ், தேங்க்யூ.